Good. So this is very important unit, right? கட்டாயம் எல்லாமே மெமரைஸ்ல இருக்கணும் உங்களுக்கு. Okay, right, put the heading. In properties of matter we are going to divide it into two groups, right? The first one is pure substances, another one is mixture, right? Let's see what is known as pure substance. Pure substance na தூய பதார்த்தம் நாங்க சொல்லுவோம். Matter that contain only one constituent with specific properties. அதாவது இந்த மேட்டர் வந்து இது ரெண்டுமே மேட்டர்ஸ் தான், ரைட்? அது ஃபர்ஸ்ட் ஒன் அதுல பியூர் சப்ஸ்டன்ஸ்னா மேட்டர்ல ஒன்லி ஒன் கன்ஸ்டியூண்ட், ஒரே ஒரு பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டது, சரியா? அதுண்ட ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அலுமினியம் கொடுத்துருக்குன்னா அலுமினியம் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் அதுல இருக்கும். வேற எந்த ஒரு எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் வேற எதுவுமே அதுல மிக்ஸ்ட் ஆகி இருக்காது. தட் இஸ் வி கால் பியூர் சப்ஸ்டன்ஸ், ரைட்? இது மட்டும் இருக்கிறது தான். சில்வர்னா சில்வர் மட்டும்தான், சில்வர் மாலிகூல்ஸ் மட்டும்தான் அதுல இருக்கும். தேர் இஸ் நோ எனி அதர் மாலிகூல்ஸ் வித் சில்வர், அதோட மிக்ஸ்ட் ஆகி இருக்காது. தட் இஸ் ஒன்லி ஒன் கன்ஸ்டிடியூட் வித் ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்? காப்பர்னா காப்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் வி கால் பியூர் சப்ஸ்டன்ஸ். பட் மிக்சர் மெட்டர் தட் கண்டெயின் டூ ஆர் மோர் கன்ஸ்டிடியூட். இது மிக்சர்ல வந்து ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேல கன்ஸ்டிடியூட் வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்கலாம். தட் இஸ் வி கால் மிக்சர், ரைட்? ஏர் பாத்தீங்கன்னா there is a more gases in the air, no? Carbon dioxide, hydrogen, nitrogen, Carbon oxygen, monoxide. right? Carbon monoxide. There are several types of gases in the air, so that is we call mixture, right? இப்ப நீங்க சும்மா நீங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு, ரைட்? நாங்க சாப்பிட்ற மிக்சர் இருக்கு தானே, when we eat that mixture, அதுல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா இருக்காதா? Different types of, yes, அதே மாதிரி தான் இந்த மிக்சர், ரைட்? அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் ஆல்சோ சேம். அதுல ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அண்ட் டஸ்ட் இருக்குது, ரைட்? கேசஸ் இருக்கலாம், லைக் தட். சால்ட் சொல்யூஷன்லயும் சேம். சால்ட் சொல்யூஷன்ல நாங்க ஈட் பண்ற சால்ட்டோட ஃபார்முலா என்னது? வாட் இஸ் தட் ஃபார்முலா? NaCl. NaCl. ஸோ அதுல சோடியம் இருக்கு, குளோரின் இருக்கு. சொல்யூஷன்னா வாட்டர், ஸோ ஹைட்ரஜன் இஸ் பிரசன்ட், oxygen is present, like that. So there are several types of molecules, elements are in that one. So that is we call mixture, right? Heading up போட்டுட்டு pure substance na என்னன்னு எழுதி write that examples. mixture na என்னன்னு போட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் நோட் பண்ணுங்க பாப்போம். இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்? அலுமினியம், சில்வர், காப்பர், டிஸ்டில்ட் வாட்டர். டிஸ்டில்ட் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, ரைட்? டிஸ்டில்ட் வாட்டர் மீன்ஸ் அது வந்து நல்ல தூய நீர் நாங்க சொல்லுவோம், ரைட்? ட்ரிங்கிங் வாட்டர் ஜஸ்ட் நார்மல் வாட்டர். have difference from these two, right? And carbon, sulfur, zinc, copper sulfate, and sodium chloride. So these are the pure substance, and this is mixture. ரெண்டே டிவைட் பண்ணி குயிக்கா நோட் பண்ணுங்க பாபு. Teacher, should I write this? Yes, I told not to write this. Write it.
Finish. Have you all finished writing? When you madam. who have finished, raise your hand. முடிச்சவங்க கொஞ்சம் hand raise பண்ணுங்க, then I know who have finished. Hand raise பண்ணுங்க முடிச்சவங்க. Right? Shall we go to the next one? Right? Okay, madam. Okay. Yes, see, pure substances can be further classified elements and compounds, right? அப்ப இங்க இருக்கிற pure substance, நாங்க வெளியே பார்த்த pure substance நாங்க இன்னும் திருப்பி ரெண்டா டிவைட் பண்ண போறோம். One is elements and other one is compounds. Right? The pure substance with specific properties which cannot be further divided by either physical or chemical methods into substance with different properties are called elements. That means elements நாங்க சொல்றோம், right? Specific properties which cannot be divided either. அது திருப்பி நாங்க டிவைட் பண்ண இயலாது. அது chemical method இருக்கலாம், physical method இருக்கலாம், எந்த ஒரு மெத்தட்ல we can't further divide that element, that pure substance. That is we call elements. For example, பாத்தீங்கன்னா iron இருக்குது, right? iron இரும்பு, right? So sulfur இருக்கு, sulfur அதை we can't divide, வேற ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸா we can't divide. So அது வேற ஒரு நேமா can't change. Right? அதே மாதிரி chlorine, silver, zinc, copper, இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ரைட், இங்க பாருங்க காப்பர் தெரியும் உங்களுக்கு என்ன கலர்ல இருக்கும், பிரவுன் கலர். அயர்ன் வந்து மோஸ்ட்லி பிளாக்ல இருக்கும். சல்ஃபர், இது நல்ல கலர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நேம்ட. இட் வில் ஆஸ்க் the yellow color pure substance எதுன்னு கேட்டா சல்ஃபர் மெமரைஸ் பண்ணிக்கணும். ரைட், திஸ் இஸ் mercury, ரசம், ரைட், அண்ட் கார்பன் ஆல்சோ in the black color. அலுமினியம் தெரியும், அலுமினியம்னா சில்வர் கலர்ல இருக்கும், சில்வர் இஸ் திஸ், அண்ட் திஸ் இஸ் குளோரின். ரைட், yellow color பவுடர் தான் சல்ஃபர், மோஸ்ட்லி இதுதான் கேட்பாங்க கலர். Right? So pure substance we are going to divide it into two groups, elements and compounds. First we are see here elements na enna appadinu we study na. What is known as element, idu elements na enna appadinu. Right? This is elements. The pure substance with specific properties which cannot be further divided by either physical or chemical method into substance with different properties.
நாங்க இந்த ஒரு இதா டிவைட் பண்ணவே இயலாது. தட் இஸ் வி கால் எலிமெண்ட்ஸ். ரைட்? 3 பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதி எக்ஸாம்பிளை நோட் பண்ணுங்க. இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு தேவையில்ல. ரைட் த எக்ஸாம்பிள். மேல இல்லாத அயன், சல்ஃபர், குளோரின், சில்வர், ஜிங்க், காப்பர் இருக்கு. ஐ திங்க் த கார்பன் இஸ் நாட் தேர் அண்ட் மெர்க்யூரி ஆல்சோ நாட் தேர். ரைட் தட். இதுல இருக்க எல்லா எக்ஸாம்பிளையும் நோட் பண்ணுங்க. Finish, teacher. Okay. Right. Next one, the compounds are the pure substance with specific properties formed by a chemical combination with two or more elements in a fixed ratio. அப்ப நாங்க முதல் பார்த்தது எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு பாத்துறோம். ரைட்? நவ் we are going to see compounds. Compounds வந்து அதுவும் one of the pure substance தான். பட் இது வந்து டூ ஓ மோர் எலிமெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்தானே, கார்பன், ஹைட்ரஜன், லைக் திஸ் சில்வர், ஜிங்க், காப்பர், இந்த மாதிரி. ரைட்? இப்போ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து டூ ஓ மோர் சேம் எலிமெண்ட்ஸா இருக்கலாம், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸா இருக்கலாம். ரைட்? தே ஆர் ஃபிக்ஸிங் வித் அ ரேஷியோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அது ஒரு ரேஷியோல தான் ஜாயிண்ட் ஆகும். ரைட், தட் மீன் இப்ப நீங்க வெயிட், வாட்டருக்கான சிம்பல் சொல்லுங்களேன். வாட் இஸ் த சிம்பல் ஆஃப் வாட்டர்? H2O. ஆ H2O. H 2O. No? Teacher. Right. So ஏன் எனக்கு H2O? This is one of the compound. Right? அப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. So இது ஒரு ரேஷியோ. Right? And you see the copper sulfate. Copper sulfate symbol வந்து Cu, SO. right? SO4. இதுல பாத்தீங்கன்னா 1 copper and 1 sulfur and 4 oxygens are fixed in this one. Glucose means, right? C6H12O6 is the glucose formula. And sodium chloride, you know that NaCl. இதுல பாத்தீங்கன்னா sodium and chlorine 1:1 ratio தான் joint ஆயிடும். But here glucose ல 6 carbon, 12 hydrogen and 6 oxygen is present. So அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஷியோல தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அது என்னங்கிறது you will study in grade 10. அது எப்படி இந்த ரேஷியோ படி ஜாயிண்ட் ஆகுது grade 10ல you will study this. Right? So அந்த சில எல்லா கம்பவுண்ட்ஸுமே அது வந்து 2-3 எலிமெண்ட்ஸால ஜாயிண்ட் ஆயிருக்கலாம், பட் வித் ரேஷியோ. That is very important. நாங்க எங்க இஷ்டத்துக்கு we can't write the compounds. அது என்ன ஃபிக்ஸ்ட் ஆயிருக்கோ அதுல படி தான் நாங்க எழுதணும். Right? So the compound of pure substance with specific properties formed by a chemical combination of 2 or more elements in fixed ratio. Right? Example கொடுத்திருக்கு 3 தான் உங்களுக்கு உங்க புக்லயே கொடுத்திருக்கு. Sodium chloride, copper sulfate and the glucose. Right? இத நோட் பண்ணி இந்த வேணும்னா இந்த சிம்பல்ஸை நோட் பண்ணிக்கணும். Write it quick. Excuse me, madam. Under the sodium chloride, you write like Na. Cl. Okay, madam. NaCl. That is not clear. NaCl. Finish, teacher. All of you finished? எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? Yeah, teacher. Yes, okay. And this is very important one, right? ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க கிரேட் 10ல you are going to write the elements, right? First நாங்க elementsக்கு example பார்க்கிறோம், right? Symbols for elements, right? ஒவ்வொரு elementsக்கும் we are going to see the symbols. What are the symbols? And how to write that, right? When a single letter is used as the symbol, compulsory it should be a capital letter. Very, very important one, right? ஒரு எலிமெண்டோட சிம்பல் வந்து சிங்கிள் லெட்டரா இருந்தால், right, we have to write in capital letter. சிங்கிள் லெட்டரா இருந்தா கட்டாயம் கேபிட்டல் லெட்டரால மட்டும்தான் நாங்க எழுதணும். சிம்பிள் போட்டா that is wrong. For exampleக்கு, right, நீங்க ஆக்சிஜனுக்கு சின்ன ஓ போட்டாலே that is wrong. How to put big one. கார்பனுக்கும் அதே மாதிரி இப்படி கார்பன் பெருசா தான் போடணும். இப்படி குட்டி கார்பன் போட்டீங்கன்னா that is wrong. Right? So single letterல வர
எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரைட் சிங்கிள் லெட்டர்ல வர எல்லா எலிமெண்ட்ஸ் சிம்பிள்ஸையும் யூ ஹேவ் டு ரைட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் ரைட்டிங் இந்த மூணுத்தை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ ரைட் கார்பன் ஆக்சிஜன் சல்ஃபர் அப்போ கார்பனுக்கு the first letter C ஆக்சிஜனுக்கு first letter O and sulfurக்கு first letter is S right this is very important one single letter இருந்தா have to write in capital letter for the symbol right quickly write this இந்த first னு போட்டு மேல இருக்கதையும் நோட் பண்ணிட்டு இந்த சார்ட்டையும் போடுங்க நான் இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் I will tell you quickly note it இது மூணு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா எழுதிட்டீங்களா கீழே உள்ளதை நான் சொல்ல வேணாம் போட்டிருக்கத அப்ப Okay, right first one H means hydrogen right H is hydrogen N is nitrogen அதை நோட் பண்ணுங்க hydrogen and nitrogen Madam, in capital letter. yes I have wrote in capital no நான் சொன்னேன் single letter இருந்தா should be write in capital don't write simple letters that is wrong Madam, do we want to write this with this chart, madam? yeah symbols எங்கிட்டு போட்டு எலிமெண்ட்ஸ் எங்கிட்டு எழுதிட்டு போவோம் right H is hydrogen N is nitrogen right and P is phosphorus P வந்து phosphorus right K is potassium K is potassium potassium K is potassium Madam. and F is fluorine F is fluorine have you all finished writing hydrogen nitrogen phosphorus potassium and fluorine Madam. complete bye யாரும் கம்ப்ளீட் பண்ணாம இல்லாட்டி எழுதாம இருக்கிறீங்களா
Okay, shall we go to the next one then? Okay, teacher. Right. Right, here see the next one. Right? When a name of several elements commence in the same letter, the next letter or another letter is in the name is added as the symbol. In that second letter is a simple letter. Right? சில elements பாத்தீங்கன்னா சேம் லெட்டர்லயே ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன்னா அதுக்கும் சி தான் வருது, குளோரினுக்கும் சி தான் வருது, கால்சியமுக்கும் சி தான் வருது. ரைட்? அந்த மாதிரி டைம்ல இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க கார்பனுக்கு சி போட்டனால we can't again put C again. So chlorineக்கு we are writing Cl. So first letter should be capital. அது எந்த ஒரு மாற்றம், அது எப்பயுமே மாறாது. அது சிங்கிள் லெட்டரா இருக்கலாம், டபுள் லெட்டரா இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். சிங்கிள் லெட்டரா இருந்தால் கேபிட்டல் ஏ தான், டபுள் லெட்டர்ஸ் 2 லெட்டர்ஸ் எழுதும் போதுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். பட் செகண்ட் லெட்டர் ஒரு நாளும் கேபிட்டல் எழுத கூட இட் ஷுட் பி ரைட் இன் சிம்பிள் லெட்டர். அண்டர்ஸ்டுட்? Understood, madam. Yes, teacher. ரைட்? ஸோ Understood. குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா Cl. ஸோ C capital, L is simple. Calcium, C capital, A is simple letter. Magnesium, capital M and simple G. Aluminium, capital A, simple L. Understood? So first letter கட்டாயம் capital தான் எழுதணும், second letter கட்டாயம் simple தான் எழுதணும். மாத்தி எழுதுனா that is wrong. Right? இது அவ்வளவு எழுதுங்க, எனக்கு கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் தாரேன் உங்களுக்கு இது இல்லாம. Right? Right, who have finished writing, நான் கீழே எழுதுறதை நோட் No, பண்ணுங்க. madam. ஹீலியம் மேல உள்ளதை கம்ப்ளீட் பண்ணவங்க கீழே நான் டைப் பண்றதையும் நோட் பண்ணுங்க. ஹீலியம்னா He, லித்தியம் Li, சோடியம் Na, ஆர்கன் Ar, சிலிக்கான் Si அப்படி நோட் பண்ணுங்க. ரைட்? சார்ட்லயே போடலாம். Excuse me, madam.
Yeah, tell me. Why are you putting capital N and simple A to sodium? Yeah, அதை நாங்க பின்னுக்கு வர சார்ட்ல படிப்போம், ரைட்? பை சோடியம்க்கு எதுக்கு என்ன போட்டோங்கிறத பின்னுக்கு படிப்போம், Okay, madam. right? Next chartல we'll study that. What is the reason to write this, right? Have you all finished writing this one also? Which I wrote? Yes, teacher. Yes. Then let's go to the next one. Okay. Right, you see the next one. Third one, we are going to, first one நாங்க பார்த்துட்டோம், single letter. Second one, we saw the two letters. And third one, in some elements, in the symbol originated in its Latin name. Right? What is that? Latin name. Latin ஒரு language இருக்கு தானே? Latin. Teacher, European style. Latin. Teacher. Right? So, சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க இங்கிலீஷ் நேம் இருந்தாலும் நாங்க லெட்டின் நேம்ல உள்ள சிம்பிள் தான் we are using for some elements, not for all. அதுல தான் சோடியம் வருது. சோடியம் is a English name, but Latin name is natrium for sodium. That's why we are writing Na for sodium. Right? Next one, copper is English name and Latin name is cuprum. So the copper's symbol is Cu. But அதே CO போட்ட வேற ஒரு எலிமெண்ட் கோபால்ட்னு வேற ஒன்னு இருக்குது. That's why நாங்க அத Latin நேம்க்கு எழுதுறோம் Cu அப்படின்னு. CO னு போட்ட கோபால்ட்னு இன்னொரு எலிமெண்ட் is there. Right? And next one, lead. Leadனா தெரியும் ஈயம், no? தமிழ்ல ஈயம்னு சொல்லுவோம், அதான் lead. அது இங்கிலீஷ் நேம். Latin நேம் வந்து plumbum. அதனால தான் PB னு யூஸ் பண்றோம். And gold is English name. பொன் தெரியும்னா? Latin name in aurum. So the symbol is Au. Mercury is English name and Latin name is hydrogyrum. So the symbol is Hg. Right? And iron is English name. Iron இரும்பு. Latin name is ferrum. So the symbol is Fe. Silver is the English name. வெள்ளி தெரியும். Silverனா வெள்ளி. And the Latin name is argentinum. So the symbol is Ag. So சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து Latin நேம்ல உள்ள சிம்பிள்ஸ் தான் இருக்குது. Understood now? Teacher. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த மூணு சார்ட்டும். இது அப்படியே you will study in grade 10 in third unit and the 7th unit I think have, and the last also have. In the unit இல்லாம you can't pass in science. This is chemistry chapters. Right? Kataam you have to memorize these elements with symbol. Very, very, very important one. Right? So கட்டாயம் memorize பண்ணிடுங்க symbol the names. Names சொல்லி symbol எழுதுறதுக்கும் symbol எழுதுனா names எழுதுறதுக்கும் கட்டாயம் memorizeல இருக்கும். Right? இது grade 10ல நீங்க போயக்க அந்த 20 elements இருக்குது ஆர்டர்ல. அந்த 20 elements ஆர்டர்ல நீங்க memorize பண்ணிட்டீங்கன்னா that is enough. அது இல்லாம சில எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதை பிறகு பார்ப்போம். ரைட்? ஸோ இது கட்டாயம் நீங்க மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ரைட்? திஸ் இஸ் த third chapter. Write it quickly. When you finish writing, tell me. Or raise your hands. Then I know who I finished.
Who have finished, raise your hands. Go to the next one. Takshini, have you finished? Amani, Sahari, Sulakshan? Have you all finished or not? Finish, teacher. Finished. Right? Okay, we'll go to the next one. Excuse me, teacher. Yeah, tell me, Amani. Okay, you can leave. Okay. Okay, okay. Right, the fourth one. Right? Illustrate names of several elements and their symbols. Right, இதுல மோஸ்ட்லி நான் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், சில எலிமெண்ட்ஸும் சில சிம்பிள்ஸும் இருக்கு. இது நீங்க முதல்ல எழுதாதது இருந்தா மட்டும் எழுதுங்க. அதர்வைஸ் நோ நீட் டு ரைட் திஸ். ஸ்டார்ட்ல நான் கொடுத்ததுல நீங்க எழுதாம ஏதாவது இருக்குது அதுல நோ. ஜிங்க் இஸ் தேர். ஜிங்க் அத நோட் பண்ணுங்க. அயோடின் ஐ. மற்றதெல்லாம் மோஸ்ட்லி ஐ கேவ் ஐ திங்க். ஜிங்க் அண்ட் அயோடினை நோட் பண்ணிக்கோங்களேன்.
right? Yes, teacher, finished. Next one we are going to study this theory. Right, இப்பதாங்க தியரிக்கு பார்க்க போறோம். Right, இதுவும் உங்களுக்கு கிரேட் 10ல அப்படியே திருப்பி you will study again briefly. Right, building units of elements. எப்படி elements எப்படி form ஆகிச்சு அப்படின்னு we are going to study. Right, matter is composed of particulars. Particulars means சின்ன சின்ன துகள்கள்னு சொல்றது. அதெல்லாம் சேர்ந்து என்ன form ஆகிச்சு? Matter is composed. Right, these particulars cannot be observed by the naked eye. Naked eye na வெறுங்கண். Naked eye என்னது? வெறுங்கண்ணால we can't see that. Or even by the powerful microscope. இதுல நாங்க எங்க கண் என்ன செய்யலாது? We can't see that. Right, these very small particulars are called atoms. அப்ப the very very small particulars that we call atoms. Right, matter வந்து particulars ஆல composed இருக்கு. அந்த particulars we can't see our naked eye or the any powerful microscope. Right, so the small particulars we called as atom. அதான் நாங்க சொல்றோம் atoms அப்படின்னு. Right, the first scientist to use the term atom for the smallest indivisible particulars, particular from which the matter is made, John Dalton. அப்ப இந்த atomங்கிற வேர்டை கண்டுபிடிச்சவரும் அது வந்து வெரி வெரி ஸ்மாலஸ்ட், அது வந்து we can't see, அது எல்லாமே சொன்னவர் ஜான் டால்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ரைட், இவர் தான் ஃபர்ஸ்ட் who was the found that atoms word. Right, John Dalton. அவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார். Right, okay, write these 4 points quickly. Finish, teacher.
Have you all finished writing now? All of you finished? Arish, Finish, teacher. Takshini, Sahari, have you finished all of you, no? Right. Next one. Right? The English name is atom. For its particulars has originated from the Greek. Word is atomos. Right? அப்ப அது வந்து Greek name தான் atomosனு வந்திருக்கு. அதான் இங்கிலீஷ்ல அப்படியே atoma change பண்ணிட்டாங்க. Right? The meaning cannot be divided further. Atomosக்கு meaning வந்து cannot be divided further. Right? அதை divide பண்ண ஏலான்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? John Dalton. Right? The units formed by a combination of one or more atoms of the same type or one or more atoms of different types are called molecules. Right? இப்போ என்ன சொன்னா same atoms. That means carbon, carbon, hydrogen, hydrogen, oxygen, oxygen. Right? Or carbon, oxygen. Right? Or hydrogen, oxygen. அந்த மாதிரி combination ஆகலாம். With the ratio தான். Right? ஒன்னு same atoms இருக்கலாம், வேற வேற atoms இருக்கலாம். அப்படி ஜாயிண்ட் ஆகி ஃபார்ம் ஆகுற அதை நாங்க சொல்றது அந்த ஃபார்மேஷனை we call molecules. Right? Under normal condition, the element oxygen exists as oxygen molecule composed two oxygen atom. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு. Right? ரெண்டு oxygen atoms சேர்ந்து ஒரு oxygen molecule can form like this. This is one oxygen atom and this is one oxygen atom. ரெண்டு joint ஆகி will form the oxygen molecule. அதே மாதிரி hydrogen. Right? Hydrogen and hydrogen is the hydrogen molecule. Right? ஏன் இந்த oxygen big ஆகும் hydrogen small ஆ draw பண்ணிருக்காங்க, you will study in grade 10. அதான் அதோட structure. Right? Hydrogen சின்னதா தான் draw பண்ணணும், oxygen பெருசா தான் draw பண்ணணும். That is the method to draw that. Right? Since below molecules formed by the atoms, the same elements, right? Same elements, இந்த oxygen, hydrogen மாதிரி ஒரே elements ஓட. இப்ப இதுல molecules என்ன சொல்லிருக்கு? One or more atoms joint ஆகலாம் in the same type or one or more atoms in the different types. அப்ப one or more atoms of the same type தான் அதுக்கு நேம் நாங்க சொல்றோம் homoatomic molecules. இந்த molecules ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்று வந்து same type of atoms are joint ஆனது we call homoatomic molecules. Homoனா single. Right? Homoatomic molecule. அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, oxygen, nitrogen, chlorine, hydrogen and fluorine. So இது O2, ரெண்டு oxygen, ரெண்டு nitrogen, 2 chlorines, 2 hydrogens and 2 fluorines. இதுல வேற எந்த difference atoms joint ஆகுது. So these molecules we call homoatomic molecules. Can you understand or not? Can you understand these? யாருக்கு எதுவும் கிளியர் இல்லாம இருக்குதா? I have to explain again. Understand, teacher. Understand. What about others? Clear ஆ இருக்கா? யாருக்கும் விளங்காம இருந்தா you can ask again. Right. Okay. Then you can write these 4 points and the picture in draw பண்ணுங்க. Put this chart also. Quickly write it.
When you finish writing, tell me. Finish, teacher. Right. Shall we go to the next one? All of you finish, no? Right. Right. First we studied building units of elements. We studied. Right. Now we are going to study atomic structure. Right. Atomic structure பத்தி நாங்க படிக்க போறோம். Right. Other first introduce பண்ணவர் Ernest Rutherford. Atomic structure it was discovered by the first scientist is Ernest Rutherford. Right. Atomic atom இருக்குதானே atom structure. But யாரு John Dalton சொல்றாரு the atom we can't divide further, we can't divide. Atoms நம்ம இன்னும் divide பண்ண இயலாது. That is a very very small particulars atom. அதை இன்னும் divide பண்ண இயலான்னு John Dalton சொல்லிட்டார். But Ernest Rutherford இல்ல அந்த atomic atom we can't divide. இன்னும் நாங்க அதை சிம்பிளா டிவைட் பண்ணலாம் அப்படின்னு Ernest Rutherford என்னது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அவர் he have discovered. Right. What is wonderful is the fact that the great part of the atom is in empty space. அவர் சொல்லிட்டாரு atomல right atom இப்படிதான் atomனா atom mostly நாங்க சர்க்கிள்ல தான் வரைவோம். பட் atomல mostly space வந்து எம்டியா இருக்குது. கிரேட்டர் பார்ட் பெரிய ஒரு பகுதி வந்து எம்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. Right. Almost the entire mass of the atom is concentrated at the center core. Right. அப்ப இதுல இருக்கிற right இந்த atomல இருக்கிற full mass அதோட full weightமே
சென்டர்ல தான் செட்டில் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் இந்த ஃபுல் அட்டம்ட வெயிட் வந்து இங்க தான் ஃபிக்ஸ்ட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்கு. ரைட்? தி சென்டர் கார் இஸ் positively charged and it is called nucleus. Right, good. Right, இதுக்கு என்ன நேம் சொல்லிருக்காரு? இந்த சென்டர் பார்ட்டுக்கு வந்து நேம் சொல்லியிருக்காரு நியூக்ளியஸ் அப்படின்னு. சென்டர் பார்ட்டுக்கு என்ன நேம் சொல்லியிருக்காரு? நியூக்ளியஸ். ரைட், அண்ட் திஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லிட்டாரு. பாசிட்டிவ் மீன்ஸ் பிளஸ். அண்டர்ஸ்டுட்? ஒவ்வொரு பார்ட்டா வராது. ரைட், அட்டம்ட the first point வந்து atomட greater part atom is the empty space னு சொல்லிட்டார். Second one he told almost the entire mass of the atom is concentrated at the center core. That is the second one. After that he telling the center core is positively charged and its name is nucleus. இது கிளியரா இருக்கா? ஒரு atomட மோஸ்ட்லி எல்லா மெயின் பார்ட் மோஸ்ட்லி நிறைய பார்ட் வந்து எம்டியா இருக்குது. அந்த அட்டம்ட ஃபுல் மேஸும் சென்டர் பார்ட்ல செட்டில் ஆயிருக்குது. ரைட், அந்த சென்டர் பார்ட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கு. ஸோ அதுக்கு நேம் வச்சிருக்காரு நியூக்ளியஸ் அப்படி. ரைட், அதை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணவர் ஹெர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். இஸ் த நியூசிலாந்து சயின்டிஸ்ட். Right, the atom consists of large empty space and positively charged center nucleus. இதுதான் அவர் சொன்ன main atomic structure. Right, இதுல எதுவும் டவுட் இருக்கா? மூணே பாயிண்ட் தான் அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் என்ன சொன்னாலும் we'll see later. இதுல எதுவும் கிளியர் இல்லாம இருக்கா? ஹெர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் சொன்ன 3 தியரியும், not theory, 3 atomic structure. Is it clear? The atomic structure. Right, first one, the greater part of atom is empty space and the mass of the atom is concentrated at the center, and the center core is charged in positive and its name is nucleus. That first discovered பண்ணது Ernest Rutherford. There are 4 points is there. Right, and 4 points quick note பண்ணுங்க பாபு. Note it quick. Finish, teacher. Right,
Okay, the atomic structure is clear no? Now we'll go to the next one. Right, next one. In past, right? The atom was considered as a very particular, a very small particle, right? Which cannot be divided further. நாங்க ஸ்டார்ட்ல பார்த்தோம், ஸ்டார்ட்லயும் சொன்னாங்க, right? The atom is very, very small particle. It is cannot be divided further, right? But according to finding of the experiment conducted later, right? கொஞ்சம் லேட் ஆகி நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, right? The atom was found to be a collection of subatomic particles. அந்த ஒரு atom வந்து subatomic particles வச்சிருக்கு அப்படின்னு, ஒரு atom வந்து subatomic particles வச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க. These subatomic particles are we call electrons, protons and neutrons. இதைத்தான் நாங்க சொல்றோம். எலக்ட்ரான்ஸ்க்கு நாங்க சொல்றது E, simple E. Yeah, we are using simple E. Protons we are using capital P. And neutrons we are using simple N. Right? இதுக்கான symbols, right? Electrons, protons and neutrons. Let's start என்ன சொல்லிட்டாங்க, the atom cannot be divided. But now there's இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, right? The atomic ஒரு subatomic particles இருக்குது. And subatomic particles there are 3 types of atomic particles are there: electrons, protons and neutrons is there, right? அப்ப நீங்க இந்த இப்ப நான் இங்க போறேன், right? இங்கனிக்கு இருந்து you can write this until this one. That is enough, right? And you see protons and neutrons are found in the nucleus. Very important one. அப்ப நான் ஒரு atom draw பண்ணதானே, இந்த atomல nucleus இருக்கு தானே, okay? அந்த நியூக்ளியஸ்ல மிடில்ல இருக்குது protons and neutrons, right? At the center of the atom. Electrons which are very much lighter than proton and neutrons. அப்ப electrons வந்து ரொம்ப ரொம்ப light weight உள்ளது. That's why exist moving around the nucleus. அப்ப electrons வந்து இந்த இப்படி சுத்திக்கிட்டு இருக்கும், right? nucleus சுத்தி அப்படியே rotate ஆகிட்டு இருக்கும் electrons, right? Relative to the entire volume of the atom, the volume of the nucleus is extremely small, right? அப்ப நமக்கு மெயின் பார்ட் என்ன தேவைன்னா, 3 subatomic particles என்னது, அது ஒரு atomல எங்க situated ஆகிருக்கு. Proton and neutrons is situated in the center of the atom, that means nucleus, and electrons is moving around the nucleus, right? And the 2.2 இன்னைக்கு இந்த pointing we can note பண்ணுங்க பாபு. இனி 2 points இருக்கு, நீங்க இன்னைக்கு 1 point இருக்கு, that's all. இந்த எலக்ட்ரானுக்கு E, புரோட்டானுக்கு P, நியூட்ரானுக்கு Nங்கறத பிராக்கெட்லயாவது போட்டுக்கோங்க, right?
Finish, teacher. Right? Have we finished all now? Right, I think the time is over, right? We'll see the next chapters. We'll see you next class, right? இந்த சார்ட்டை மட்டும் போட்டுக்கோங்களேன். இது அதோட கண்டினியூ ஆகுறது. ஓ டேக் அ ஸ்கிரீன்ஷாட் அண்ட் ரைட், இல்லாட்டி இது உங்களோட புக்லையும் இருக்குது, ரைட்? இந்த இருக்குதுங்க. அதாவது திஸ் இஸ் the atom and this is the empty space and this is nucleus. The nucleus the proton and neutrons are present and இதுல electrons இருக்கு, moving electrons, right? And the chart also have in your book. Will the note பண்ணி வைங்க, we'll study in the next class, right? Okay, then thank you for joining you all. God bless you. Good night. Okay, bye. Bye. Good night, you all.